இடங்களிலே புறஜாதியார்கள் மத்தியில வந்து பெண்களுக்கு வந்து மாதவிலக்கு வந்துருச்சுன்னா கோயிலுக்குள்ள விட மாட்டாங்க, ஒதுக்கி வச்சிருவாங்க. அதே மாதிரி சாப்பாடு தட்டை தொட விட மாட்டாங்க. இப்படி பல காரியங்கள் உண்டுன்னு வச்சுக்கோங்களாம். ஆனா இது இப்போ ஒரு கிறிஸ்தவ வட்டாரத்துக்குள்ளேயும் தலை தூக்கி ஆடுகிறது. இது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நான் தீட்டு என்று சொன்னது எதுன்னு ஆண்டவர் கேட்டிருக்கிறார். தீட்டுன்னு சொன்னது எது? அப்போ கர்த்தருடைய வருகை ஒன்று இருக்கிறது, ரகசிய வருகை இருக்கிறது, பகிரங்க வருகை இருக்கிறது. இதிலே வந்து பெண்களுக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குமானால் அவர்கள் பரலோகத்துக்குள் பிரவேசிக்க முடியாதா? இந்த நாட்களில் இப்படிப்பட்டவர்களை ஆலயத்திற்குள் விடாமல் பெரிய பெரிய பெந்தேகோஸ்தே சபைகளிலும் சரி, மற்ற காரிய இடங்களிலும் சரி, பெண்களை ஒதுக்கி வைக்கக்கூடிய, பெண்களை தரம் தாழ்த்தி, பெண்கள் வந்து இப்படித்தான் அப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பெண்களை அடக்கி ஆளக்கூடிய அடிமைத்தனம் இந்த நாட்களில் கிறிஸ்தவ வட்டாரங்களுக்குள்ளும் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் அப்படி சொல்லவே இல்லை. ஏசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து அப்படி சொல்லவே இல்லை. தீட்டுங்கிறது எது, அடிமைத்தனம்ங்கிறது எது? பிசாசுக்கு தான் நம்ம அடிமைத்தனமா மாறக்கூடாது. அதே மாதிரி தீட்டுங்கிறது அப்படிலாம் பழைய ஏற்பாட்டுல எதெல்லாம் தீட்டு என்று ஆண்டு சொன்னாரோ அதை புதிய ஏற்பாட்டின் பிரமாணத்திலே எல்லாத்தையும் முறைத்து போட்டார். எப்படி என்று சொன்னால் குஷ்டரோகியை தொட்டு சுகப்படுத்துறார். ஏன்னா பழைய ஏற்பாட்டுல குஷ்டரோகியை தொடக்கூடாது, குஷ்டரோகியை புறம்பே தள்ளி வைக்கணும், புரியுதா? ஆனா இது புதிய ஏற்பாட்டின் காலத்துல குஷ்டரோகியை அவர் தொட்டு சுகப்படுத்தினார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. உதிரப்பூரில் அவள் கஷ்டப்பட்ட அந்த பலவீனப்பட்ட ஸ்திரீ அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் என்று வேதவசனம் எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப இதெல்லாம் தீட்டுல வந்து சேராது, தீட்டு கிடையாது, கிடையவே கிடையாது தீட்டு அப்படின்னு தான் வேதவசனம் சொல்லுகிறது. தீட்டுங்கிறது வந்து நம்முடைய இருதயத்துக்குள்ள இருந்து புறப்படுகிறது. பாத்தீங்களா? வேசித்தனம், களவு, கொலை பாதகம், பொருளாசை, கபடு, பொய். அதான் அங்கேயும் சொல்லியிருக்கு, பொய் பேசுறவங்க பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக மாட்டாங்களாம். தேவனுடைய ஜனங்களை எச்சரிப்பா இருங்க. சிலர் உள்ள சரமறையா போய் பேசுவாங்க,